வணக்கம் நண்பர்களே. சுவாமிக்காக விரதம் இருக்கும்போது யாராவது கோயில் பிரசாதம் தந்தால் அதை சாப்பிடலாமா கூடாதா என்ற கேள்வி நமக்கு எல்லோருக்குமே இருக்கும். அதுக்கான விளக்கத்தினை பார்க்கலாம். விரதம் என்பதே இறை சிந்தனையில் மூழ்கி உணவு அருந்தாமல் ஐம்புலன்களை அடக்கும் பயிற்சி. மேலும் தேவையில்லாத வீண் பேச்சுக்களை தவிர்த்து இறைவன் நாமத்தையே ஸ்தோத்திர பாடல்களையே படிக்கும்போது எதன் காரணமாக விரதம் இருக்கிறோமோ அதற்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பிரசாதம் என்பது ஆத்ம திருப்திக்காக படைக்கப்படுவது. உண்மையில் பிரசாதம் என்பது இறைவனுக்கு படைத்து இறை அனுபவத்தோடு நாம் சாப்பிடுவதற்காகவே தயாரிக்கப்படுகிறது. அதனால் இறைவன் முன் அனைவரும் சமம் என்பதை தெரிவிக்கும் வகையில் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் சுவாமி பிரசாதம் என்று கொடுக்கும்போது மறுக்காமல் வாங்கலாம் அல்லது வீட்டிற்கு கொண்டு சென்று குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் வழங்கலாம். பொதுவாக விரத தினங்களில் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் நாம் அந்த தினத்தில் எதற்காக விரதம் இருக்கிறோமோ அதற்கான தெய்வத்தை நேரில் சென்று வணங்கும்போது கூடுதலான பலன் கிடைக்கும். உதாரணமாக வளர்பிறை அல்லது தேய்பிறையில் வரும் சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்காக விரதம் இருக்கும்போது அன்றைய தினம் விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகரை வழிபடுவது மிகுந்த நன்மையை கொடுக்கும். அப்போது விநாயகருக்கு படைக்கப்பட்ட கொழுக்கட்டை போன்ற பிரசாதங்களை கோவிலில் கொடுத்தால் அதை வாங்கி தாராளமாக சாப்பிடலாம். அது தவறு கிடையாது. ஏனென்றால் பிரசாதம் என்பது மிகச்சிறிய அளவில் கொடுப்பது தான், வயிறு நிறைய சாப்பாடு போன்று கொடுப்பதல்ல. பொதுவாக கோயில்களில் கொடுக்கப்படும் பிரசாதம் கிடைப்பதே அரிது. அதனால் அதை கொடுக்கும்போது, குறிப்பாக விரதம் இருக்கும்போது வாங்கி சாப்பிடுவதால் குற்றம் ஆகாது. ஆனால் ஒரு சிலர் கடுமையாக விரதம் இருக்கிறேன் என்று கூறி சுவாமிக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை வாங்க மறுப்பது உண்டு. எனவே இதனை பொறுத்தவரை அவரவர் மனநிலையை பொறுத்தே முடிவெடுத்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய வழிபாடு செய்யலாம், திங்கட்கிழமை சிவாலய வழிபாடு செய்யலாம், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம், புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யலாம், வியாழக்கிழமை நவக்கிரக வழிபாடு செய்யலாம், வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செய்யலாம், சனிக்கிழமை பெருமாள் நவக்கிரக வழிபாடு செய்யலாம். இந்த கிழமைகளிலெல்லாம் இந்த கடவுள்களுக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும்.